அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். கணவன் மனைவியாக ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் மனதில் நினைப்பதை மற்றொருவர் சொல்லுகின்ற விதமாக மனைவி தன்னுடைய மனதில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று கணவனை பார்க்கிறார். கணவனோ மனைவி அவள் மனதில் என்ன நினைத்தாள் என்பதை கணவன் சொல்கிறான். இரு உடல் ஒரு மனம். இப்படி வாழ்கின்ற தம்பதிகள் அதிசயமாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். மார்க்கெட்டுக்கு போறாரு. மனைவி ஐயோ அவர் முருங்கைக்காய் வாங்கின்னு வரலான்னு சொல்லலான்னு இருந்த அதுக்குள்ளே போயிட்டாரு என்று வீட்டில் நினைக்கிறார். மார்க்கெட்டுக்கு போனவர் முருங்கைக்காய் வாங்கி கொண்டு வருகிறார். என்னங்க நான் சொல்லவே இல்லை, நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. மார்க்கெட்ல போகும்போது நீ முருங்கைக்காய் வாங்கணும்னு சொன்னதா நான் நினைச்சோம் வாங்கிட்டேன்றார். இப்படி கணவன் மனைவி எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் மனைவி நினைப்பதை கணவன் சொல்வதும் கணவன் நினைப்பதை மனைவி சொல்லுவதும் இரு மனமும் ஒன்று கலந்து வாழ்கின்ற வார்த்தை. இப்படித்தான் ஒரு கணவனும் மனைவியும் 30 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஒரு கருத்து வேறுபாடு இல்லை, ஒரு சண்டை சச்சரவு இல்லை, ஒரு கருத்து மோதல்கள் இல்லை. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அருமையான குடும்பம், மகிழ்ச்சிகரமான குடும்பம். தாய் தகப்பன் பேச்சை கேட்கின்ற பிள்ளைகள். என்ன வேணும் உங்களுக்கு? இதை தவிர மகிழ்ச்சியாதான் போச்சு அந்த குடும்பம். கடைசி வரைக்கும் இப்படி மகிழ்ச்சியாவே வாழ்வோம் தான் நினைச்சாங்க. திடீரென்று ஒரு நாள் எதிர்பாராமல் கணவன் இறந்து போகிறான். ஹார்ட் அட்டாக். எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லையா? அந்த அதிர்ச்சியிலிருந்து அவளால வெளிவர முடியல. சித்தபிரம புற்று மாதிரி ஆயிடுறா. எந்த செயலும் செய்ய முடியல. பிள்ளைகளை கவனிக்க முடியல. பிள்ளைக்கு தான் தாயை கவனிச்சுக்குது. ஒரு நடமாடும் பிணமாக அந்த பெண்மணி வாழ்ந்து வந்திருக்கிறார். சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, யாரையும் பார்க்க பிடிக்கல. கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்த அந்த அறையை விட்டு அவன் வெளியே வர மாட்டேன்றான். அந்த நேரத்தில் நான் பேசிய வீடியோ ஒன்றை அவளுடைய மகன் எடுத்துட்டு போய் தாய்க்கு போட்டு காட்டுறான். என்ன, இறந்தவர் எங்கேயும் போகல, உங்களோட தான் இருக்கிறார். நான் 2 நாளைக்கு முன்பு பேசிய மாதிரி ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு வேறு ஒரு துணியில் நான் பேசி இருக்கிறேன் ஒரு வீடியோவில். அதை பார்த்த அந்த பெண்மணி கணவன் இறந்து 2 மாதங்கள் தான் ஆகுது. இந்த 2 மாதங்கள் இந்த பாதிப்பு நிலையிலேயே அந்த பெண் அந்த அறையிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலை. மருத்துவமனைக்கு அழைத்து போலாமான்னு பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் இறைவனாக காட்டியதாக அந்த வீடியோவை பார்க்கிறாள் அந்த பெண்மணி. அன்றையிலிருந்து நான் சொன்னது போல, கணவர் எங்கேயும் போல, உன்னோட தான் இருக்கிறார். நீ அவர் உயிரோடு வாழ்ந்த போது எப்படியெல்லாம் அவரோடு பேசினாயோ, எப்படியெல்லாம் பழகினாயோ, அவர் எங்க 2 பேரும் அமர்ந்து பேசினீர்களோ,
அதே போல தொடர்ந்து நீங்கள் முழுமையாக நம்பி செயல்பட்டு வாருங்கள். ஓராண்டு அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அன்றையிலிருந்து அந்த பெண்மணி அதே போல நடக்க ஆரம்பித்தார். காலையில அவர்களுடைய படுக்கறையில் எழுந்ததும் கணவன் கிட்ட எப்படி பேசுவாளோ அது போல கணவன் தன் பக்கத்துல படுத்திருக்கிற மாதிரி அவள் பேசிட்டு எழுந்துக்கிறது. கணவன் என்ன சாப்பிடுவானோ அதை செய்து கணவனுக்கு வைத்து விட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிடுங்கன்னு சொல்றது. அவங்க அமர்ந்து பேசுற ஆள்ல அவர் சேருக்கு எதிரில் அவ உட்காந்து பேசுறது. இப்படி 2 மாத காலம் தொடர்ந்து அவள் அந்த முயற்சியை செய்திருக்கிறார். பிள்ளைங்க என்ன நினைச்சிட்டாங்க, அம்மாவுக்கு மேல ஏதோ ஆயிடுச்சு கொள்ளுது, அவங்க ரூமுக்குள்ளேயே இருந்திருந்தா பரவாயில்ல, இப்போ இது போலலாம் நடந்துக்கிறாங்கல்லன்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த பிள்ளைகள் என்னோடு பேசினார்கள். ஒன்றும் பயப்பட வேணாம், அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல, நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்காக நீங்க எதையும் தடங்கல் செய்யாதீங்க, விட்டுடுங்கன்னு சொன்னேன். அதே போல விட்டுட்டாங்க. அடுத்த வர நாட்களில் அந்த பெண்மணிக்கு தன் பின்னாடி யாரோ நிற்பது போலவும், டைனிங் டேபிள்ல யாரோ உட்கார்ந்திருப்பது போலவும், ஆள்ல சேர்ல உட்கார்ந்திருப்பது போலவும், படுக்கறையில பக்கத்துல படுத்திருப்பது போலவும், அவருடைய கணவனை போலவே இருக்கின்ற புகை போன்ற ஒரு உருவமானது அவள் கண்களுக்கு தென்பட ஆரம்பித்திருக்கிறது. இதுதான் சூக்கும உடல் என்று சொல்லுவோம். த ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆன்ம உடல், ஆன்மாவின் உடல், த சோல் ஆஃப் பாடி, அது அவள் கண்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. கணவன் இறந்து 3ஆம் மாதத்தில் அவளுக்கு இது சிறிது சிறிதாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இவ எது பேசினாலும் அவர் கேட்கிறாரு, ஆனா அவர் பேசுவதை இவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் இவர் தோல் மேல கை வைக்கிறாரு, ஒரு ஜில்லுன்னு ஐஸ் பட்ட மாதிரி ஒரு கை அவன் மேல படுது, அதை உணர்கிறார். அப்ப அந்த பெண்மணி தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு, நீங்கள் சொல்லியது போலவே நடந்தது குருஜி, நடக்கிறது, மிக்க மகிழ்ச்சி, என் கணவர் எங்க போல எங்க வீட்டில் தான் இருக்கார், நான் தினந்தோறும் அவர்கிட்ட பேசி வர, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொண்டார்கள், சில காலங்கள் மகிழ்ச்சியாக நான் இருப்பதற்கு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நான் சொல்வதை முதலில் என் பிள்ளைகள் நம்பல, ஆனா இப்ப படிப்படியா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கூறியது போல இறந்தவர்கள் 3 மாதங்களோ 6 மாதங்களோ 1 வருடமோ ஆன்மாவாக அந்த ஆன்மா உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறது, அந்த ஆன்மா சாந்தி அடைந்தால்தான் அது மேல் நோக்கி போகும் என்று நீங்கள் கூறியதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்று அந்த குடும்பம் கூறியது. இறந்தவர்கள் உடனடியாக இறந்ததும் உங்கள் வீட்டை விட்டு போய்விட மாட்டார்கள். சில நாட்கள், சில மாதங்கள் தங்கி இருக்கிறார்கள். இதை நம்பணும். நீங்க நம்பலன்னா உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. இது கற்பனை அல்ல, கதையும் அல்ல. வெளிநாடுகளில் பல இடங்களில் ஆவி உலக ஆராய்ச்சியில் இது உண்மை என தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் நம்பிக்கையோடு செயல்படுகிறார்கள். எது ஒன்றும் தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் அவங்களுடைய அலைன்மெண்ட்டுக்கு, உங்களுடைய மன அலைன்மெண்ட் போய் செட்டிலைட் ஆகணும். அப்பதான் அதனுடைய இணைப்பு லிங்க் கிடைக்கும். அப்பதான் அந்த புகை போன்று இருக்கக்கூடிய அந்த வெள்ளை உருவத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாவின் உருவம் உங்க கண்ணுக்கு தெரியும். ஏதோ ஒரு வாரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் கதை
நீங்க நினைச்சீங்கன்னா பார்க்க முடியாது. ஆக சில நாட்கள், சில மாதங்கள் அவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு சாட்சிகள் இது போல இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.